நம்ம அன் அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சியோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். அதோட இன்னொரு விஷயம், நான் இந்த வாரத்துக்கு நீனாதி ஸ்டாரி பிரைடோட எபிசோட் எல்லாத்தையும் ஒன்றா போடலான்னு ஒரு மாசமா வேலை பார்த்து ஸ்கெடியூலில் போட்டுட்டேன். அப்புறம் தான் இன்னைக்கு பார்க்குறேன், ஆல்ரெடி அந்த அனிமையை வேற ஒரு சேனலில் போட்டுட்டாங்க. சரி, நீங்கள் நான் போட்டதே திரும்பி போடுறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்க கூடாதுல்ல, அதனால தான் அதை சொல்கிறேன். அதோட ஸ்கிப் அண்ட் லுஃபரும் அப்புறம் லவ் த்ரோ ப்ரிசம்ங்கிற அந்த அனிமே சீரீஸ்க்கும் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒவ்வொரு அனிமே சீரீஸும் முடிய அதையும் போட்டுறேன். அப்புறம் இந்த டார்க் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரீஇன்கார்னேட்டட் வில்லினஸோட இந்த அனிமே சீரீஸோட வீடியோஸையும் மேக் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே சீக்கிரம் போட்டுருவேன். போட்டதே போடுறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா தன்னையிலே மாற்றிருப்பேன். நம்ம ஹீரோயினிக்கு இடியேட்டுன்னு வச்சிருந்தது வில்லினஸ்ன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி போன எபிசோட்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை முட்டாள்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இப்படி சொல்றாங்க, எனக்கு இப்படி தோணுச்சேன்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன். அப்புறம் தான் இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு, பாட்டியாவை போய் முட்டாள்னு சொல்றமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எபிசோட பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தீங்கன்னா போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி மாடியிலேருந்து பார்ட்டியா கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் சொல்லியிருப்பான். அவளை பார்க்கறதுக்கு தான் ஹீரோ வந்திருக்கான். பரவாயில்ல, ஆளுக்கு எதுவும் ஆகல போல, நல்லா தான் இருக்கா. இவன் கேட்குறான், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப என்னன்னா, இவன் ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு பேருக்கா அங்கே ஏதோ ஒரு வேலை முடிக்க கூட ஒரு பையனோட தான் போயிருப்பா. போன எபிசோட்ல கூட ஹீரோயினியை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தானே, அந்த பையன் தான். 2 பேரும் சேர்ந்துட்டு அங்கே டாஸ்க்கு முடிச்சுட்டு திரும்பி வரலான்னு படிக்கட்டில் இறங்கி வரப்ப ஒரு பொண்ணு குறுக்கையில ஓடி வந்திருக்கா. அவ தான் இடிச்சு விட்டு அப்படிதான் அவ கீழே விழுந்திருக்கா. அவ மூஞ்ச பாத்தியா எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல மூஞ்செல்லாம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்றப்ப, சரி முடி கலர் சொல்லு, ஆள் எப்படி இருந்தான்னு சொல்லு அப்படின்னு சொல்றப்ப, முடி பிங்க் கலர்ல இருந்துச்சு, ஆள் பார்க்க ஹெரோனியா மாதிரி தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சகஜம் தானே, வில்லிக்கு ஹீரோயினுக்கு இடையில பிரச்சனை வரத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அவ கையெல்லாம் நடுங்குது. ஹீரோ பார்த்துட்டு கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அவன் சொல்றான், இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கான். இவனுக்கு இன்னும் என்ன எமோஷன் இருக்குன்னு தெரியல. இப்படி பார்ட்டியா கஷ்டப்படுறத பாக்குறப்ப இவனுக்கே ஏதோ கஷ்டம் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அட்ட சீலையை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்கான். அவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்றான்னா, நம்ம இப்போ ஒரு பழி வாங்க போறோம் அப்படின்னு சொன்னானே எல்லாரும் ரெடியா இருக்காங்க, முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாங்க உடனே அந்த ஹெரோனியாவை போய் இது பண்ணலான்னு சொல்றப்ப அப்பதான் ஹீரோ சொல்றான், இல்ல அது ஹெரோனியா கிடையாது அப்படின்னு சொல்றப்ப எல்லாருக்குமே அதிர்ச்சி. நம்மளுக்கு எப்படிதான் இருக்கும், யாரு சொல்றீங்க, அப்ப ஹெரோனியா இதெல்லாம் பண்ணலாட்டி அப்படின்னு சொல்றப்ப அப்பதான் ஹீரோ சொல்றான், ஹெரோனியாக்கு என்ன வேணும், பார்ட்டியாவுக்கு எல்லாரும் முன்னாடியே கெட்ட பேர் வரணும், அவ்வளவுதான். ஆனா அவ பார்ட்டியாவை நேரடியா தாக்கணும்னு நினைச்சதே கிடையாது. இப்ப நடக்கிறது எல்லாமே பார்ட்டியாவை நேரடியா தாக்குறாங்க. அப்ப இது வேற யாரோ ஒருத்தர், அது ஈலின் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு பேரை சொல்றான். சரி, எல்லாத்தையும் நம்ம தயார் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு வாரம் ஓடிடுது. இங்க பார்த்தா பார்ட்டியா முன்னாடி அந்த ஹெரோனியா கத்திக்கிட்டு இருக்கான். என்ன, நீங்க விழுந்ததுக்கு நானா தள்ளி விட்டேன்னு சொல்லி வச்சிருக்கீங்க, எல்லாரும் என்ன குறை சொல்றாங்க, இப்பெல்லாம் ரூமர்ஸை பரப்பி என் பேரை அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா அப்படி இப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, இது நம்ம பிளான்லயே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சொல்றான், அதை விடுங்க போது, ஆனா நம்ம எப்படியோ அந்த ஈலின் பொண்ணு இங்க வர வச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, இவன் பேர் தான் ஃபன்னில். இவங்கிட்ட அன்னைக்கு நடந்ததை பத்தி தான் விசாரிச்சிருக்காங்க. இவனு கூட தானே இருந்தான். அப்பதான் பாக்குறப்ப இந்த பைய கூட உட்காந்துருக்கானா இந்த பொண்ணு தான் ஈலின். இவ இந்த ஃபன்னில் பையல ஒன் சைடா லவ் பண்றா. இந்த ஃபன்னிலோ பார்ட்டியாவோட ஃபேன் கிளப் இருக்குல்ல, அதுல ஒரு ஆளு. பார்ட்டியாவே இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பாக்குறப்ப இவளுக்கு கடுப்பா இருக்குமா, அதனாலதான் போன சொல்லி முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பா. அதனாலதான் பார்ட்டியாவை புள்ளியே பண்ணியிருக்கா. அது எல்லாமே ஹீரோக்கு தெரியும். அதான் பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே பார்ட்டியாட்ட என்ன இங்க சத்தம், ஏன் அவள்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியாட்ட கேட்க, ஹீரோனியா அப்படியே அவளோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்றா, இது மாதிரி பார்ட்டியா என்னை பத்தி பொய்யான ரூமர்ஸ் எல்லாம் பரப்புறா, அவ என்னை பத்தி தப்பா சொல்றா, என்னன்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ பவரை யூஸ் பண்ண ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ பக்கத்துல போகக்கூடாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு. அதே பக்கம் பார்ட்டியாவோட குரு அந்த பெட் இருக்கல்ல, அவளோட பவர் இந்த ஹெரோனியாவோட பவரே தடுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. ஹீரோ அதையும் பார்த்துட்டு, சரி என்ன நடந்துச்சுன்னா அந்த ரூமர்ஸை பத்தி உண்மை இப்ப தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு பார்ட்டியாவை இடிச்சிட்டு போனது உன்ன மாதிரியே ஒரு ஆள் தான், ஓ முடி கலர் தான், ஆனா அது நீ இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப ஹெரோனியா, ஆமா அது நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த உண்மையான ஆள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்க, இந்த இல்லின் பொண்ணுக்கா நடுங்குது உடம்பெல்லாம். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. பிடிச்சி இந்த ஃபன்னில் உட்கார வைக்கிறான். எதுக்கு நீ போற, உட்காரு அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ கிட்டக்க சொல்றான், என்ன என் ஃபியான்சியை தொலை பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கியா இல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவ பாக்குறா, எது நானா, பண்ணதெல்லாம் ஹெரோனியா தானே, ஏன் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஓ அப்படியா, அப்ப நீ பண்ணலையா, அப்ப எவிடன்ஸ் காட்டினா ஒத்துப்பல்ல அப்படின்னு சொல்றப்ப,
என்னன்னா ஒரு வாரமா இவளை செக் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இவ வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கா. வெளில வரப்ப ஹிரோனியா மட்டும்தான் போவா, இவ இருக்க மாட்டா. இவங்க உள்ள வந்து செக் பண்ணியும் பார்த்துருக்காங்க எங்கடா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா ஆள் இருக்க மாட்டா. அதை சொல்றப்ப இதெல்லாம் ஒரு ரீசனா? இதெல்லாம் வச்சு எல்லாரையும் நம்ப சொல்றீங்களா நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல, சரி அடுத்து ஹீரோ நெல்ட்ட கூப்பிடுறான். என்னன்னா 2 கெமிக்கல் வச்சிருக்காங்க. ஒன்னுத்துக்கு கலரே இல்ல, இன்னொன்னு கிரீன் கலர்ல இருக்கு. இப்ப இவன் என்ன சொல்றான்னா இது 2த்தையும் கலந்தா அது கலர் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் இதை சொல்றான்னா அப்பதான் அவங்க சொல்றாங்க, இது மாதிரி பார்ட்டியா போகக்கூடிய சம்மந்தப்பட்ட இடத்துல எல்லாத்துலயுமே இந்த கலரே இல்லாத கெமிக்கலா அடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் இப்ப அங்க நடந்தாங்களோ தெரிஞ்சு போயிரும்ல. சரி அப்ப நீங்க அங்க போகவே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, ஷூவை கொடுங்க பாத்துருவோம் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி ஹெரோனியாட்டை ஷூவை வாங்குறாங்க. அவளும் கொடுக்குறா. 2 பேரோட ஷூவையும் வச்சு அந்த கிரீன் கலர் கெமிக்கலை ஊத்துறப்ப ஹெரோனியா விட்டு மாறல. இந்த ஈலின் பொண்ணோட ஷூ கலர் மாறுது. இப்ப போதுமா எவிடன்ஸ்? இப்ப நீ தானே அங்க போன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. அப்ப கூட அந்த ஈலின் பொண்ணு என்ன சொல்றா, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஹெரோனியாவுக்கு வந்து சாதகமா பேசுறீங்க, அதனாலதான் என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், ஹெரோனியாவுக்கு சப்போர்ட் வாங்கி நாங்க என்ன பண்ண போறோம், அதனால எங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு கேட்க, அப்பதான் அந்த பொண்ணு திரு திரு முழிச்சிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பான். அப்படியே உட்காந்துருப்பா, கையில ஏதோ வச்சிருக்கா. அதை கரெக்டா அந்த ஃப்ரெண்ட் வந்து பிடிச்சி எடுத்துடுறான். என்ன உள்ள இருக்குன்னு பார்த்தா ஹெரோனா மாதிரியே விக்கு வச்சிருக்கா. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா இவதான் எல்லாத்தையும் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஃபன்னில கொச்சிக்கிட்டாங்க இருந்து போயிருவான். அவ அப்படியே கீழே விழுந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ பாக்குறான். அப்பாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியாட்ட வந்து, டியா கிளம்பு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றப்ப இந்த ஹெரோனியா பொண்ணு வந்து ஹீரோ பிடிச்சிட்டு கேக்குறா, என்ன நீங்க, நான் தானே இதுல விக்டிம், எனக்கு தானே நீங்க வந்து ஆதரவா பேசணும், அவள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப உடனே ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் என் வேலை கிடையாது, நான் வந்து டியாவா பார்த்துக்கணும் நவுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணா கோவத்துல கத்துறா ஹீரோயினை பார்த்து, நீ வில்லி தானே, வில்லி மாதிரி தானே நடந்துக்கணும், உனக்கே தெரியும்ல, கடைசியா ஹீரோ என் கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு விதியால தீர்மானிக்கப்பட்டவன் நான் தானே, உனக்கே தெரியுமா இல்லையா அப்படிங்கிற மல்லாவ சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து கோச்சிட்டு போறான். இதனாலதான் நம்ம பார்ட்டியா அந்த ஹெரோனியாவையும் ஹீரோவையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. நமக்கு தான் தெரியல. அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு போனோடனே அவ்வளவுதான், பார்ட்டியாவுக்கு மயக்கமே வந்துருது. அடுத்த சீன்லயே கட்டுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா பார்ட்டியா பக்கத்துலதான் ஹீரோ உட்காந்துருக்கான். இவளை நான் தான் பத்திரமா பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோகமா உட்காந்துருக்கா. அதோட மேட் பொண்ணு சொல்லியிருப்பா, அவ படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்ததுல இருந்து பயத்திலே இருந்தா, ஒழுங்கா தூங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்க. அப்பதான் பார்ட்டியா கண்ணு முழிக்கிறாளா. அப்புறம் எல்லாருமே பார்க்க வந்துடுறாங்க. எல்லாருமே சொல்றாங்க, என்ன நீங்க ஒழுங்கா தூங்கவே இல்லையா, நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோ சொல்றான், பார்ட்டியா அவனுக்காக இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ ஒன்னும் தனியா அதையும் செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, பார்ட்டியாக்கு ஒரே சந்தோஷம். நான் இனிமே எல்லாத்தையும் இன்னும் ஹார்ட் ஒர்க் கூட பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான், பார்ட்டியா இருந்தா மட்டும்தான் இந்த இடம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா கல்ச்சுரல்ஸ் நடக்குது. இது வந்து நம்ம ஹீரோயினியோட தலைமையில தான் நடக்குது. இதுல ஒரு குட்டி போட்டியே வச்சிருப்பாங்க, யாரு பெஸ்ட் கப்புள்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஹீரோ ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட லவர்ஸ் இது மாதிரி எல்லாருமே இருப்பாங்களா. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா 2 பேரும் டீ குடிக்கலான்னு வந்திருக்காங்களா. அப்ப ஹீரோ சொல்றான், கடைசியா நம்மளுக்கு நேரம் வந்துட்டுப்பா, எவ்வளவு நேரம் நான் தனியா இருந்துட்டுறமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்படியே சுத்தி எல்லாரும் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதோட ஹீரோயினிக்காக ஸ்வீட்லாம் வாங்கி வச்சிருக்கான். அதை சாப்பிட்றப்ப க்ரீம் வந்து அதை உதட்டுக்கிட்ட ஒட்டிக்குமா சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை எடுத்து விடுவான். எல்லாரும் சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினிக்கா ஒரே வெக்கமா இருக்கும். அப்படியே மறுநாள் காட்டுறாங்க, யாரு பெஸ்ட் கப்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு அறிவிக்கிற நாள். தேர்ட் இடத்துல யாரு இருக்கான்னா நெல்ட்டு ஷீலிகா, அப்புறம் அந்த ஜிம்பாய் கப்பிள்ஸ். அப்புறம் செகண்ட் இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோவோட தம்பி பையன் ஜானா. ஃபர்ஸ்ட் இடம் யாருன்னா பார்ட்டியாவும் சீசலும் தான் அப்படிங்கிற மாதிரி இவ அனௌன்ஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் தான் சுதாரிக்கிறா, எது நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே அதிர்ச்சியாகி நிக்க, ஹீரோவும் அங்க வந்துடுறான். ஏன் அவங்க 2 பேரையும் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று கூட ஹீரோ அந்த க்ரீம் வந்து தொடச்சி விட்டுருப்பானே, அது பார்க்குறப்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சான். அதனாலதான் இவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு சொல்றான், எங்களை நீங்க பெஸ்ட் கப்பிள்னு சூஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அவளுக்கு முத்தம் கொடுக்க, அவ ஆல்ரெடி மயங்கிட்டா. முத்தம் கொடுத்துன்னு அவ்வளவுதான் மொத்தமா செவந்து போயிடுறா. அப்படியே ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே அட்டசில பார்த்தா 2 பேரும் உட்காந்துட்டு வான வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினியா இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்கா, என்னன்னா உங்களையும் ஹெரோனியாவையும் சேர்த்து வைக்கணும், உங்க 2 பேருக்கு ஹாப்பி எண்டிங்கா முடியணும்னு பார்த்தா நம்ம 2 பேரை பெஸ்ட் கப்பிளா சூஸ் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ சொல்றான், இப்படி நம்மளை சூஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு அப்படி இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்ல, ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான், கவலைப்படாதேட்டியா, நம்மளோட இந்த அழகான மெமரிஸ் கசப்பா முடிஞ்சிடறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான்.
அப்படியே இந்த எபிசோட் முடியுது. போக போக தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த எபிசோட் அடுத்த சனிக்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.